ஸோ கைஸ் நான் தான் உங்கள் ஃபியர். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மியில் தரப்பில் இப்போ நமக்கு MIUI 12 விட்டுருக்காங்க. ஸோ நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி குளோபல் ஆச்சு ஒரு உள்ள பேட்சை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அடையலான்னு பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்தா ரொம்ப ரிஸ்க்கு, ஃபோன் செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஹேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நான் அதுக்காக இதுக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து MIUI 12 அவங்களே அஃபிஷியலாக விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏற்றுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக MIUI 12 ஏற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐஃபோனை முழுக்க காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்னாலே நம்ப மாட்டேன், நீங்கள் வீடியோ போக உள்ளே இருக்கும்போது பார்த்தாலே தெரியும். ஸோ ஐஃபோனு 11 மேக்ஸை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க, அது தீம்லேருந்து எல்லாத்துலேருந்தும். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ வந்து சுறுசுறுப்பாக போகாமல் எப்படி போகும்னு தெரியல. பட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ்லாம் நல்லா இருக்கும். அப்படி உங்களுக்கு என்ன இருக்குது ஆன்சர் இந்த வீடியோ ஆன் பண்ணலாம் கீழே கமெண்ட் வந்து கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணி. ஸோ அந்த வீடியோ முழு நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கேமிங்க்கு நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ரீசெண்டாக ரெட்மியில் நான் விளையாடும் போது நான் அந்த ஃபோனில் நிறைய லாகஸ் இஷ்யூஸ் பண்ணேன், அது ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகுதா, ஏன்னா இது ஒரு நல்ல சிப்செட் தான் இது, ஃபார் கேமிங்க்கு வந்த சிப்செட் தான் இது G70. சாரி கைஸ் மறந்துட்டேன். ஸோ இருந்தாலும் நான் இது பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டு வேணால் கீழே போய் பார்த்துக்கோங்க, அதாவது வீடியோவில் இருக்கும், சேனலுக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆனது. ஸோ இந்த தீமை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னத்தை வந்து நான் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கீழே போய் கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டுறேன், ஒரு மாதிரி லாகியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரீபூட் அந்த மாதிரி லாகியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் கழிச்சு இன்னும் லாகியாக இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இருக்கிற அதே பக் இன்னும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஆப்லேருந்து போயிட்டு வெளில வந்து உள்ளே போனால் ஒரு மாதிரி சின்னதாக ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த பக் நான் எப்போ எடுக்க போகிறான்னு தெரில. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஈத்தான கலர் பேனல் வரமாட்டேங்குது. ஸோ நானும் என்னடான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈத்து பார்க்குறேன், வருது. ஸோ இது என்ன ஒரு பக்குன்னு தெரில, இல்லை நோட்டிஃபிகேஷன் கேட்க அந்தமாரி வச்சுருக்காங்களான்னு தெரியல. மேலே ஏற்று ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு மறுபடியும் ஈத்தா கண்ட்ரோல் பேனல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சேவிங் மோடு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா 334 hours 48 minutes ப்ரேவ், அது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல உண்மைன்னு தெரியல சீரியஸ்லி. ஸோ இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 92% இருக்கும் நினைக்கிறேன், 98 சம்திங். ஸோ இதில் பார்த்தா நீங்கள் ஃபோன் கால் கான்டாக்ட்ஸ் மெசேஜஸ் 3 மட்டும் தான் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் அங்கேயே டைமர் ஓடிட்டு இருக்குது, 300 hours போகுதுன்னு. சீரியஸ்லி டோன்ட் நோ ஹவ் இஸ் இட் பாசிபிள். அது ரெட்மி இல்லையா, நான் ஒரு 3 மணி நேரம் கேம் போட்டாலே 100லேருந்து 20க்கு வந்துடும். இது எப்படி அத்தனை இது போகணுன்னு தெரியலையே. சரி ஓகே, நான் இந்தமாரி உங்களுக்கு இது வந்து உண்மையாக இல்லையான்னு வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் அது லாகி இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, அந்த ரீபூட் ஆகி செட்டில் ஆகிடுச்சு நினைக்கிறேன், அந்த லாகி இப்போ இல்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம சிஓசியில் போகலாம். ஏன்னா நம்ம ஃப்ளோட்டிங் விண்டோஸ் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகைன் அந்த இது எப்போ தான் சரி பண்ண போகிறாங்களோ தெரில. பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து இந்த போயிடுச்சு. நான் அந்த பப்ஜி ரெக்கார்ட் பண்ணேன், ஸோ நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்தமாரி இருக்குது. ஸோ நான் கட் பண்ணிட்டு ஆடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டை வச்சு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு சிஓசியை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் எடுத்து இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அங்கங்கே நாய்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே சாரி. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு நாய்ஸ் இருந்தால் வீடியோ கட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு பேசி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதை பண்ணுறேன். பட் இஃப் தேர் இஸ் அ மிஸ்டேக், சாரி ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணேன்னா பிளாக் கலரில் காட்டும், அதாவது இப்போ வந்து ஒயிட் கலரில் காட்டும். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் காட்டும். நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சுருந்தா வாட்ஸ்அப்பை, ப்ரைவேட் வச்சுருந்தா ஸோ அதனால எனக்கு இப்படி காட்டுது. அப்படி நீங்கள் ப்ரைவேட் வச்சுருந்தா உங்களுக்கு பிளாக் கலரில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இது ஒரு உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி நல்லாயிருக்கும், செக்யூரிட்டி பற்றி ஒரு பேசிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைஸான ஃபீச்சர் தான் இது. ஸோ திஸ் வீடியோ இஸ் எண்டிங். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நான் ரொம்ப லாக் பப்ஜியில் ஃபேஸ் பண்ணனா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸ்டே டியூன்ட், பாய்.